ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிறிதாய் சிந்திக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பல் 3:22. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. இன்னும் ஏசாயா 54:10 வாசிக்கும் போது, ஏசாயா 54, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று, அது நிலைபெயர்ந்து போகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயர்ந்து போகாது என்று அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கிருபை ரொம்ப பெருசு. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ இல்லாவிட்டால் நம்முடைய பாதுகாப்பினாலோ அல்ல, கர்த்தருடைய கிருபை. பக்தன் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலிலே சொல்லுகிறார். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மலைகள் விலகினால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நம்ம நம்பிக்கை, மலை போன்ற நம்பிக்கைகள் மாறி போனாலும் விலகினாலும் தேவனுடைய கிருபை அது விலகாது என்று பார்க்கிறோம். கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே, ஐயோலா மாறாதே நன்றி ராஜா. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபை. இன்றைக்கு நாம உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நெருக்கமானவர்கள் நெருங்கி நம்மோடு பணியாற்றின அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய கிருபையே. அப்ப கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் யோவான் 1:14 நம்ம வாசிக்கும் போது, யோவான் 1:14 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிருபையும் சத்தியமுமாக காணப்பட்டார். வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபைன்னா இயேசு. கிருபைன்னா என்ன? இயேசு என்றால் கிருபை, கிருபை என்றால் இயேசு. அப்போ இயேசு தான் கிருபை, கிருபை தான் இயேசு. அப்ப அந்த கிருபை இயேசு நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால், இயேசு நம்மளை பாதுகாக்காவிட்டால், இயேசு நம்மளை சூழ்ந்து கொள்ளாவிட்டால் நம்ம எப்பமோ மறைந்திருப்போம், மண்ணுக்குள்ள போயிருப்போம், அநேகர் மறந்து போயிருப்பான். நம்ம ஜீவனோடு இருப்பது இயேசு கிறிஸ்துடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. இயேசு என்றால் கிருபை, இயேசு என்றால் கிருபை, கிருபை என்றால் இயேசு. இயேசு. அவர்தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். இன்னும் கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஒரு தகுதி. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஒரு தகுதி. சவுல் வேதத்திலே பார்க்கிறோம், அவன் கழுதையை தேடி அதற்கு பின்னாடி போனான். ஆனால் ஆண்டவர் அவனை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவனை ராஜாவாக மாற்றினார். ஆமென். 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 அவன் அறிக்கை எடுக்கிறான், நான் சின்ன குடும்பம், என்னுடைய கோத்திரம் சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம், நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படி என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவருக்கு அவன் பெரிய தகுதியை கொடுக்கிறார், பொறுப்பு இல்லாதவன் பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப அதுக்கு இடைப்பட்டதுதான் அந்த கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் அவர் பெரிய ஒரு அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தார். அவர் ஏழை குடும்பத்தில், ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் அவர் பிறந்தார். அவர் வேதத்தை ரொம்ப நேசித்தார், வேதாகமத்தை ரொம்ப நேசித்தார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த கிருபை வருகிறது. சாதாரணமா ஒரு ஏழை தச்சன் குடும்பத்தில் இருந்த அந்த ஆபிரகாமை தேவன் பெரிய பொறுப்புல கொடுக்கிறார், அமெரிக்கா ஜனாதிபதியாய் மாறும்படியாக கொடுக்கிறார். அந்த கிருபை அங்கே இடப்படுகிறது. தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற தகுதி வெகுமதி தான் கிருபை. பிரைஸ் தி லார்ட். கிருபை என்றால் அது ஒரு மறுவாழ்வு, புது வாழ்வை கொடுக்கிறது. கிருபை ஒரு வாழ்க்கையில வரும்போது அவனுக்கு ஒரு மறு வாழ்க்கை கிடைக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. நாம் வாழும் வாழ்க்கை பிடிக்கல, ஆனாலும் நம்ம அதை தொடர்கிறோம். நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனாலும் அதை செய்கிறோம். அப்ப அதை நம்ம விரும்புகிறத, நாம நல்லவைகளை செய்வதற்கு இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம நினைத்தது நம்ம செய்கிற அளவுக்கு அந்த கிருபை மாற்றி விடுகிறது. பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறது கிறிஸ்து பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே, ஜீவனுடைய ஆவினாலே, இயேசு கிறிஸ்து அந்த கிருபை. இயேசு, நான் முதலே சொன்னேன், கிறிஸ்து தான் கிருபை, இயேசு தான் கிருபை. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. நம்ம விரும்புகிற நன்மையை செய்யலாம். அதுல இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் நிச்சயமா கிறிஸ்துடைய கிருபை இல்லாமல் நம்மளால அதிலிருந்து விடுபட முடியாது. நம்ம எதுல சிக்கப்பட்டு இருக்கிறோமோ, எதுல சிக்கி தவிக்கிறோமோ, அதை விட வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் விட முடியாமல் தவிக்கிறோமோ, அதிலிருந்து விடுதலை கொடுப்பது கிறிஸ்துவே. கிறிஸ்துடைய கிருபை, அவருடைய பிரமாணம், இந்த வேத புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த கிருபை நம்மளை புதுப்பிக்கிறதா, மறுவாழ்வு கொடுக்கிறதா இருக்கிறது. தகுதி இல்லாத நமக்கு தகுதியை கொடுக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து தான் கிருபை, அந்த கிருபை தான் இயேசு. நம்ம எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஆமென் ஜெபிக்கலாம். அப்படி எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரை அந்த கிருபை இல்லாட்டி நாங்க இல்லப்பா, நாங்க ஆண்டவரை அந்த கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, கிருபை வேணும். இயேசுவே எங்க வாழ்க்கையில வாங்க. ஆண்டவர் இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறார், இருதயம் என்கிற கதவை தட்டுகிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, உன் இருதயத்தை இப்பொழுது திறந்து கொடுப்பாயாக. இந்த கிருபை உனக்குள்ள வரும்போது, இயேசு நமக்குள்ள வரும்போது, அவர் கிருபையும் சக்தியும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்பி வந்திருக்கிறார். மகளே, அன்பு மகனே, சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது இடம் கொடு, இயேசுவை ஏற்றுக்கொள். கிருபையின் காலம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், அது முடிய போகிறது. அதுதான் இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த கிருபை எப்படியாவது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தை நமக்கு இரக்கமாய் கொடுத்திருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிற நாட்களை இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். இனி காலம் செல்லாது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை
ஏற்றுக்கொள், இந்த கிருபை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, ஒரு மறுபாட்டை, உனக்கு ஒரு திருப்பு முனையை இயேசு இன்றிலிருந்து உனக்கு தரப்போகிறார். உன்னை பாதுகாத்தது தேவனுடைய கிருபை. நீ உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. இந்நாட்களில் நீ பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ மரணங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய காதுகளை எட்டி கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரை ஏற்றுக்கொள். இது கிருபையின் காலம், அது முடிகிற காலம் வரப்போகிறது. இப்பொழுதே ஏற்றுக்கொள். உடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலையை, பெரிய சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளுவார். பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்வார். அப்பொழுது ஆண்டவர் அந்த கல்வாரி அன்பை ஒரு விசை இப்பொழுது பார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார். சிலுவை குறித்து பேசாத பிரசங்கம் அது பிரசங்கம் ஆகாது. நீ அந்த சிலுவையை பார்க்காத அந்த சிலுவையை நீ பார்க்க வேண்டாம். அதில் தொங்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்பொழுது உனக்கு அந்த கிருபை கிடைக்கும். அந்த கிருபை உனக்கு உண்டாகும். இயேசுவை ஏற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இயேசு வரை மட்டும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். सत्य